எத்தனை எதிரிகள் வந்தாலும் நீங்க சமாளிச்சிடுவீங்க. ஆனா உங்க உள்ளம் இருக்குல்ல, உங்க கூடயே இருக்குதுல, அதை கட்டுப்படுத்துறது உங்களுக்கு கஷ்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் முஜாஹித், உண்மையான போராளி யார் தெரியுமா? மன் ஜாஹத நஃப்ஸஹு, தன்னுடைய உள்ளத்தோடு எவர் போரிடுறாரோ அவர்தான் உண்மையான போராளி. போர்க்களத்தில் பங்கேற்றிடலாம், எதிரிகளை வீழ்த்தி விடலாம், ஆனால் அதை விடவெல்லாம் மிக முக்கிய போராளி யாருன்னா தான் உள்ளத்தோடு போராடுறாருல, உள்ளத்தில் இருக்கிற அழுக்குகளை சுத்தம் செய்வதற்காக பாடுபடுறாருல, அதற்கான முயற்சிகளை, மார்க்கம் காட்டுகின்ற வழிகளை தன்னுடைய வாழ்வில் அமல்படுத்த வேண்டும் என்று செயல்படுகிறார்ல. என் உள்ளத்தில் கவலை வரும் பொழுது நான் எப்படி நடக்கணும், சந்தோஷம் வரும் பொழுது எப்படி நடக்கணும், துக்கம் வரும் பொழுது எப்படி நடக்கணும், நெருக்கடி வருகின்ற பொழுது எப்படி நடக்கணும், தாழ்வு மனப்பான்மை வருகின்ற பொழுது எப்படி நடக்கணும், மனம் சோர்வடைகின்ற பொழுது எப்படி நடக்கணும், ஆர்வமின்மையால் நான் தவிக்கின்ற பொழுது எப்படி நடக்கணும், வெறுமையாக உணர்கின்ற பொழுது நான் எப்படி நடக்க வேண்டும் என்றெல்லாம் மார்க்கம் நமக்கு நிவாரணங்களை சொல்லி தருதுல, அதை செயல்படுத்துறதா போர் செய்யறதுக்கு சமம். தன்னுடைய உள்ளத்தோடு போராடுறாருல, அவர்தான் மிக முக்கிய போராளி என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் ரமதான் மாதத்தின் 2ஆம் வாரத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கின்றோம். இன்றிலிருந்து ஒரு வாரம் காலத்துக்கு மார்க்கம் கூறும் மனோ தத்துவம் என்ற தலைப்பின் கீழாக சில செய்திகளை நாம் அறியவிருக்கிறோம். மனோ தத்துவம் என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில், மனதில் ஏற்படுகின்ற சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வை தந்து ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வழிகாட்டுவதற்குத்தான் மனோ தத்துவம் என்று குறிப்பிடுவார்கள். இன்றைக்கு மனோ தத்துவ துறை, மனோ தத்துவ நிபுணர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் எல்லாம் சில ஆண்டுகள் படிப்பும் பல ஆண்டுகள் அனுபவமும் பெற்று பல விஷயங்களை மக்களுடைய மனதில் எழுகின்ற சிக்கல்களுக்கு தங்களுடைய உரைகளின் வாயிலாகவும் எழுத்துக்களின் வாயிலாகவும் தீர்வுகளை தருகிறார்கள். ஆனால் அவர்கள் எதை தீர்வுகள் என்று சொல்லுகிறார்களோ, மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை அவிழ்க்கக்கூடிய, முடிச்சுகளை அவிழ்க்கக்கூடிய சாதனம் என்று எதையெல்லாம் அவர்கள் எடுத்துரைக்கிறார்களோ அவை அனைத்துமே வெறுமனே தத்துவங்களாக இருக்கிறது. சில விஷயங்கள் சிலருக்கு எடுபடலாமே தவிர பெரும்பான்மையான விஷயங்கள் வெறுமனே தத்துவங்களாகத்தான் சொல்லப்படுகிறது. நடைமுறை வாழ்விற்கு சாத்தியம் இல்லாததாகத்தான் சொல்லப்படுகிறது. ஒரு மனிதன் தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எப்படி களைய வேண்டும் என்பதை நடைமுறைப்படுத்தி அவர்களுக்கு சொல்லித்தர மனோதத்துவ நிபுணர்களால் இயலாமல் போகிறது. இப்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய மனோ தத்துவம் என்பது ஒரு துறையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில இந்த மனோ தத்துவம் என்பதை ஒரு தனிப்பட்ட, ஒரு அந்நியமான துறையாக மக்களுக்கு காட்சிப்படுத்தாமல் மக்களுடைய வாழ்க்கை முறையாக எடுத்து சொல்லுகிறது. ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் இஸ்லாம் சொல்லுகின்ற வாழ்க்கை முறையை அவர் கடைபிடித்தார் என்றால் அதிலேயே எல்லா விதமான மனோ தத்துவ தீர்வுகளையும் நடைமுறைக்கு ஏற்றால் போன ஒரு மனிதனுடைய வாழ்வில் அவனுடைய சிக்கல்களை தவிர்த்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வழிமுறைகளை வெறுமனே தத்துவங்களாக எடுத்து சொல்லாமல் எடுத்துக்காட்டுகளாக, நடைமுறைக்கு சாத்தியம் உள்ள விஷயங்களாக இஸ்லாமிய மார்க்கம் எடுத்துரைக்கிறது. அப்ப இந்த மனோ தத்துவ முறைகளை இஸ்லாம் எதை வாழ்க்கை முறையாக கற்றுத்தருகிறதோ, நிம்மதிக்கான வழியாக எடுத்து சொல்லுகிறதோ, அதை நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படியெல்லாம் செயல்படுத்துவது, நம்முடைய நிம்மதிக்கான வழியாக எப்படி எடுத்துரைப்பது என்பதை இந்த உரையின் கீழாக நாம் அறியவிருக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு பெரும்பான்மையான மனிதர்களை நாம் பார்க்கிறோம். வாழ்விலே தங்களுடைய மனதிலே பல நெருக்கடிகளையும் பல பிரச்சனைகளையும் கொண்டிருக்கக்கூடியவர்களாக பார்க்க முடிகிறது. சோர்வு கொண்டவர்களாக பார்க்க முடிகிறது. ஒரு இழப்பை சந்தித்தால் அவர்களுடைய மனதில் நெருக்கடிக்குள்ளாகி அவர்கள் மனதை நிராசையடைந்து தங்களுடைய மனம் ஒடுங்கி போன நிலையிலே பல மனிதர்களை பார்க்க முடிகிறது. என்னத்தை போட்டுக்கிட்டு ஏதோ போகுது, இப்படி எல்லா நேரங்களிலேயும் நிராசை அடைகின்ற வார்த்தைகளே தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பொருளாதாரத்திலே தாங்கள் நினைத்த அளவு லாபம் தங்களுக்கு கிடைக்காத பொழுது
தங்களுடைய வியாபாரத்தில் ஒரு நஷ்டத்தை பார்க்கின்ற பொழுது, தங்களுக்கு போதுமான வருமானம் கிட்டாத பொழுது, அந்த பொருளாதார சிக்கல்கள் ஏற்படுகின்ற பொழுது, தன்னுடைய பிள்ளையினுடைய ஸ்கூல் ஃபீஸை கூட சில மாதங்கள் தங்களால் கட்ட முடியாமல் போகிற பொழுது, தன்னுடைய மனைவி விரும்பி கேட்பதை தன்னால் வாங்கி கொடுக்காமல் இருக்கின்ற பொழுது, அந்த நேரங்களில் எல்லாம் நம்மளால இது முடியலையே, நம்மளுக்கு இப்படி ஒரு நெருக்கடி இருக்குதே, நாமளும் 5 வேளை தொல்லதான் செய்யறோம், நாமளும் நோன்பு பிடிக்கத்தான் செய்யறோம், இப்படி எல்லாம் இருந்தும் நமக்கு ஒரு நெருக்கடி வந்து கொண்டே இருக்கிறதே என்று இடிந்து போகக்கூடியவர்களாக பல நபர்களை பார்க்கின்றோம். இது மட்டுமல்ல, பல விஷயங்களிலே மனசோர்வு கொண்டவர்களாக பார்க்க முடிகிறது. தங்களிடத்தில் சில குறைபாடுகள் இருக்கும், அந்த குறைகளையே நினைத்து நினைத்து வருந்தி வருந்தி அடுத்த கட்டம் என்ன என்று யோசிக்காமல் தடுமாறக்கூடியவர்களாக பலரை பார்க்கலாம். சில பேருக்கு தங்களுடைய கல்வி அறிவை மேம்படுத்திக் கொள்ள முடியாமல் இருக்கும். அல்லாஹ் அவ்வளவுதான் யதார்த்தத்திலே கொடுத்திருப்பான். அப்படி இருக்கும் பொழுது மற்றவங்கள மாதிரி என்னால படிக்க முடியலையே, மற்றவங்கள மாதிரி என்னால ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியலையே, மற்றவங்கள மாதிரி என்னால இருக்க முடியலையே என்று மற்றவர்களோடு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு 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 மிகப்பெரிய வருத்தத்துக்கு ஆளாகி மன நெருக்கடியில் இருக்கக்கூடியவர்களை பலரை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி சில பேரை பாருங்க, சும்மாவே இருப்பாங்க, எந்த ஒரு காரியத்திலையும் முழு மூச்சாக ஆர்வத்தோடு ஈடுபட மாட்டார்கள். எப்ப பார்த்தாலும் சும்மாவே இருப்பான். நமக்கு ஆச்சரியமா இருக்கும், எப்ப பார்த்தாலும் சும்மாவே இருக்கிறானே, எப்படி இவனால இருக்க முடியுது அப்படி நமக்கு தோணும். ஆனா சம்பந்தப்பட்ட அந்த மனிதனுக்கு ஒரு வருத்தம் இருக்கும். என்ன வருத்தம்? நம்ம ஒரு காரியத்தை ஒன்னத்தையும் நம்மளால உருப்படியா செய்ய முடியலையே. ஒரு காரியத்தை எடுத்தா ஒரு நாள் செய்யறோம், 2 நாள் செய்யறோம், 3வது நாள் நம்மளால அந்த காரியத்தை தொடரவே முடியலையே, ஆர்வம் நமக்கு இருக்கவே மாட்டேங்குதே, ரொம்ப சோர்விலேயே இருக்கிறோமே என்று மன நெருக்கடிக்கு பல பேர் ஆளாவான். இப்படி பல மனிதர்களை நம்மால் பார்க்க முடியும். இப்படி பலதரப்பட்ட மக்கள் தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய குறைகளை எண்ணி எண்ணி வருத்தமடைபவர்கள், தங்களிடத்தில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகளை எண்ணி வருத்தமடையக்கூடியவர்கள், பொருளாதார நெருக்கடியை நினைத்து வருத்தமடையக்கூடியவர்கள், தங்களுடைய மனதை உத்வேகப்படுத்த முடியாமல் ஆர்வப்படுத்திக் கொள்ளாமல் எப்போது பார்த்தாலும் சோர்வாக சும்மாவே இருக்கக்கூடிய சிலர், தங்களுடைய மனைவி மக்களிடத்திலே நன்றாக பேச முடியாமல் சிலர், என்னால ஒரு கருத்தை தெளிவா சொல்ல முடியல, என்ன நான் ஒரு விவரம் இல்லாமையே இருக்கிறேன், எல்லாரும் என்னை ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுறான், இப்படியெல்லாம் தன்னுடைய நிலையை குறித்து வருத்தமடைகின்ற பல பேரை நம்மால் பார்க்க முடிகிறது. இதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது? இதையெல்லாம் எப்படி சரி செய்வது? இதற்கு இஸ்லாம் என்னென்ன தீர்வுகளை சொல்லுகிறது? ஒரு மனிதன் இதையெல்லாம் தவிர்த்து எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது என்கின்ற வழிமுறைகளை இஸ்லாம் அழகாக சொல்லித் தருகிறது. பிரச்சனை இல்லாத மனுஷன் முதல்ல இல்லைங்கிறத இஸ்லாம் பதிய வைக்குது. லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத், மனுஷனை நம்ம கஷ்டத்துல தான் படைச்சிருக்கிறோம். கஷ்டம் இல்லாத மனிதன் உலகத்திலே கிடையவே கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள். பொருளாதார கஷ்டம் ஒரு புறம் என்றால், சிலருக்கு நோய்வாய்ப்பட்டு ஆரோக்கியமின்மையால் கஷ்டப்படுவார்கள், சிலர் தங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல் கஷ்டப்படுவார்கள், சிலர் தன்னுடைய புள்ள நாம எதிர்பார்த்த மாதிரி இல்லையே தருதலையா இருக்கிறானே என்று கஷ்டப்படுவார்கள். இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதேனும் ஒரு விதத்திலே கஷ்டம் என்பது இருக்கத்தான் செய்யும். கஷ்டமே இல்லாத வாழ்க்கை என்பது கிடையாது. கஷ்டம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும் என்பதை பதிவு செய்துவிட்டு, இந்த கஷ்டம் உங்களுக்கு வருகின்ற பொழுது, இந்த கஷ்டத்தை உங்களுடைய வாழ்வில் சந்திக்கின்ற பொழுது, ஏதேனும் ஒரு விதத்திலே உங்களுக்கு கஷ்டம் உங்களுடைய வாழ்க்கையை அண்டுகிற பொழுது, அணுகுகிற பொழுது, உங்களுடைய வாழ்க்கையை தட்டி பார்க்கிற பொழுது, உங்களுடைய உள்ளத்தை கசக்கி பிழிகிற பொழுது, நெருக்கடிக்குள்ளாக்குகிற பொழுது, நீங்கள் உங்கள் மனதை எப்படி பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும், நீங்கள் உங்களுடைய மனதை எப்படி சரி செய்து கொள்ள வேண்டும், இந்த கஷ்டங்களின் பொழுது தடுமாறாமல் எப்படி வாழ வேண்டும், நிம்மதியாக எப்படி வாழ வேண்டும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எப்படி வாழ வேண்டும் என்கின்ற முறையை இஸ்லாம் அழகாக கற்றுத்தருகிறது. அதுதான் இந்த மார்க்கம் கூறும் மனோ தத்துவம்னா அதுதான். இப்ப இதை பற்றி தான் இன்றைக்கு முதல்ல நாம இந்த தலைப்பின் கீழாக அடிப்படையாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம முதல்ல ஏன் நம்ம மனசை சரி செய்யணுங்கிறத அறியணும். ஏன் நம்ம மனசை சரி செய்யணும்? அப்படி என்ன இந்த மனதை சரி செய்வதில் அவ்வளவு முக்கியத்துவம் என்ன இருக்குது? மார்க்கம் அதை ஏன் முக்கியத்துவம் படுத்துது? இதை அறிந்து கொண்டால்தான் நாம இதற்கான முயற்சி எடுப்போம். பொதுவாக மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய இயல்பு என்னன்னா, ஒரு விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தால்தான் அதற்கான முயற்சியை ஒரு மனிதன் எடுப்பான். முக்கியத்துவமே இல்லை, கொடுக்கல, முக்கியத்துவம் அவனுக்கு சொல்லப்படலை அப்படின்னா 10ஓடு 11 அந்த காரியம் கிடக்கும்.
நீங்க ஒரு நிறுவனத்திலேயே வேலை செய்றீங்க, உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் தரப்படுது, உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கப்படுது. அந்த வேலை 10ஓடு 11வது ஒரு வேலையாக தரப்பட்டால் அதில் இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நாம உணரலைன்னா அது அப்படியே கடக்கட்டும், பின்னாடி பார்த்துக்குவோம், அடுத்து பார்த்துக்குவோம், நேரம் வரும்போது செய்வோம் என்று தள்ளி போட்டு கடைசி வரை அதை செய்யவே மாட்டோம். நினைச்சா செய்வோம், வாரத்துல ஒரு நாள் செய்வோம், மாசத்துல ஒரு நாள் செய்வோம், இப்படியே காலங்கள் கடந்து போகும். ஆனா அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்திட்டு பாருங்க. இந்த வேலையை நீ செஞ்சு முடிச்சிட்டீன்னா நம்ம கம்பெனிக்கே 1 கோடி லாபம் வரப்போகுது, அதுல உனக்கு 10% ஷேரு. இப்படி ஒரு வேலையினுடைய முக்கியத்துவத்தை நாம உணர்த்திட்டோம்னா மற்ற வேலை என்ன கடந்தாலும் சரி அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த வேலைக்கு முழு மூச்சாக இறங்குவோம். அப்ப முக்கியத்துவத்தை நாம உணர்ந்தால் மட்டும்தான் ஒரு வேலையிலே நம்மால் முயற்சி செய்ய முடியும். அப்ப மார்க்கம் இதுல எப்படியான முக்கியத்துவத்தை நமக்கு கொடுக்குது? முதல்ல பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், ஹுவல்லதி அன்ஷஅலகுமுஸ் ஸமஅ வல் அப்சார வல் அஃஇதா. அல்லாஹ் தான் உங்களுக்கு செவி புலனையும் பார்வைகளையும் உள்ளத்தையும் தந்திருக்கின்றான். கலீலம் மா தஷ்குரும், ஆனா நீங்களோ அதற்கு குறைவாகத்தான் நன்றி செலுத்துகிறீர்கள். இறைவன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். சூரத்துல் முஃமினூன்ல 78வது வசனம், சஜிதாவுல 9வது வசனம், சூரத்துல் முல்க்ல 23வது வசனம் என்று இப்படி பல இடங்களில் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் உங்களுக்கு செவியை தந்திருக்கிறான், கேட்கின்ற காதுகளை தந்திருக்கின்றான், பார்வைகளை தந்திருக்கின்றான், உள்ளத்தையும் தந்திருக்கின்றான். இதற்கெல்லாம் நீங்கள் நன்றி செலுத்த மாட்டீர்களா? குறைவாக ரொம்ப 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 கம்மியா நன்றி செலுத்துறீங்களே என்று இறைவன் கேட்கிறான். நமக்கு வழங்கப்பட்ட ஒவ்வொரு அருட்கொடைக்கும் நாம நன்றி செலுத்தணும். நன்றினா முதல்ல என்னங்கிறத விளங்கணுங்க. நன்றினா அல்லாஹ்கிட்ட கையேந்தி, யா அல்லாஹ் நான் பார்க்கிற வகையில எனக்கு கண்ணை கொடுத்ததுக்கு இறைவா நன்றி, இப்படி சொல்வது மட்டும் நன்றி இல்லை. உதாரணத்துக்கு பாருங்களேன், அல்லாஹ் நமக்கு நாவை தந்திருக்கிறான், பேச்சை தந்திருக்கிறான். நமக்கு அல்லாஹ் நாவை தந்ததுக்காக இறைவா எனக்கு நாவை தந்ததுக்காக நன்றி இப்படி சொல்லிட்டு பேசுறதெல்லாம் பொய், பேசுறதெல்லாம் அவதூறு, பேசுறதெல்லாம் புறம், பேசுறதெல்லாம் கெட்ட பேச்சு, இப்படி ஒருத்தர் செஞ்சார்னா அவர் நன்றி உள்ளவர்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ் எந்த அருட்கொடையை தந்திருக்கிறானோ அந்த அருட்கொடைக்கு யாரெல்லாம் நன்றின்னு கையேந்தி சொல்லிட்டார். ஆனா எந்த அருட்கொடை அல்லாஹ் தந்தானோ அது அல்லாஹ் சொன்ன விதத்துல பயன்படுத்தல. அவர் பாவமான வழியில அல்லாஹ் தடுத்த வழியில பயன்படுத்துறார். ஒரே கெட்ட பேச்சு, ஒரே புறம், ஒரே பொய், ஒரே அவதூறு, இப்படியே ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருந்தார்னா இவர் நன்றி உள்ள அடியாராக அல்லாஹ் பார்க்க மாட்டான். அல்லாஹ் அவருக்கு கொடுத்த நாவு என்கின்ற அருட்கொடைக்காக இவர் நன்றி செலுத்தி விட்டார் என்று ஆகாது. அப்ப நன்றி என்பதே எந்த அருட்கொடையை இறைவன் தந்திருக்கின்றானோ அந்தந்த அருட்கொடைகளை அல்லாஹ் சொன்ன விதத்திலே பக்குவப்படுத்துவதுதான் உண்மையான நன்றி. அல்லாஹ் சொன்ன விதத்திலே பயன்படுத்துவதுதான் உண்மையான நன்றி. நாவை அல்லாஹ் தந்திருக்கிறானா, நாவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ அப்படி பயன்படுத்த வேண்டும். பார்வையை தந்திருக்கிறானா, பார்வையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ அப்படி பயன்படுத்த வேண்டும். அதுபோல உள்ளத்தை இறைவன் தந்திருக்கிறான் என்றால் அந்த உள்ளத்தை அல்லாஹ் சொன்ன விதத்திலே பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் எப்படி பக்குவப்படுத்த சொல்லுகிறானோ அப்படி பக்குவப்படுத்த வேண்டும், எப்படி நெறிப்படுத்த சொல்லுகிறானோ அப்படி நெறிப்படுத்த வேண்டும். அப்படி நாம் செய்தால்தான் நாம் நன்றி செலுத்தியவர்களாக ஆவோம். பெரும்பாலும் மார்க்க தொடர்புள்ள மக்கள் நாவு விஷயமா அதிகமா அறிந்து வைத்திருக்கிறோம். பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, இதையெல்லாம் நாவு தொடர்பாக அறிந்து வைத்திருக்கிறோம். அதுல பல நேரங்கள்ல சில நேரங்கள்ல தவறுகள் வந்தாலும் கூட அறிந்து வைத்திருக்கிறோம். அப்ப நாவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்னா இப்படிதான் பயன்படுத்தணும், பொய் பேசக்கூடாது, உண்மையை தான் பேசணும், புறம் பேசக்கூடாது, நீதத்தை தான் பேசணும், இதெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அப்ப உள்ளத்துக்கு எப்படி நன்றி செலுத்த? நாவுக்கு இப்படி எல்லாம் அல்லாஹ் மார்க்கத்துல சொல்லி இருக்கிறான், உள்ளத்துக்கு என்ன சொல்லி இருக்கிறான்? உள்ளத்தை எப்படி பக்குவப்படுத்துவது, உள்ளத்தை எப்படி சரி செய்வது என்பதை நாம அறிந்து கொள்ள வேண்டும். உள்ளத்தை பொறுத்தவரையில மிக அற்புதமான ஒரு விஷயம் உள்ளம். அதனாலதான் சொல்லுவாங்க எண்ணம் போல வாழ்க்கை அப்படிம்பாங்க. நம்ம எண்ணம் எப்படி அமைதோ, நம்முடைய மனம் எப்படி அமைகிறதோ அப்படித்தான் நம்முடைய வாழ்வு அமையும். நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் நம்முடைய மனதில் இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்வு, நம்முடைய செயல்பாடுகள் அப்படி அமையும். நாம் அடுத்தவரை பற்றி நல்ல முறையில சிந்தித்தால், அடுத்தவரை பற்றி நல்ல முறையில எண்ணினால், நல்ல எண்ணம் வைத்தால் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே நல்ல முறையில் அமையும். கெட்ட சிந்தனைகள்,
கெட்ட அருவருக்கத்தக்க எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தை சூழ்ந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் மாறும். இஸ்லாமும் இதைத்தான் சொல்லுது. எண்ணம் போல வாழ்க்கைன்னு சொல்றாங்கல்ல, இதே மாதிரி தான் இஸ்லாமும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரியிலே 52வது செய்தி, ஆனா அறிந்து கொள்ளுங்கள், வஇன்ன ஃபில் ஜஸதி முதுகா, உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா சலஹத் சலஹல் ஜஸது குல்லுஹு, அந்த ஒரு சதை துண்டு சரியாக விட்டால் அவனுடைய ஒட்டுமொத்த உடலும் சரியாகி விடுகிறது. இதா ஃபஸதத், அது சீர்கெட்டு விட்டால், அது பாழாகி விட்டால், ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, அவனுடைய ஒட்டுமொத்த உடலும் பாழாகி விடுகிறது. அது ஒரு சதை துண்டு தான், அந்த ஒரு சதை துண்டு சரியானா தான் அவனுடைய ஒட்டுமொத்த உடலும் சரியாகுது, அவனுடைய செயல்பாடுகள் சரியாகுகிறது, அவனுடைய வாழ்வு சரியாகுது. அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதுல தவறான எண்ணங்கள் நுழைஞ்சிடுச்சு, அது சரியாக அமையல, சீர்கெட்டுடுச்சு, பாழாயிடுச்சு, நோய்கள் தொற்றி விட்டது, அழுக்குகள் சேர்ந்து விட்டது என்றால் அவனுடைய வாழ்வே சீர்கெட்டு விடுகிறது, பாழாகி விடுகிறது. அலா அறிந்து கொள்ளுங்கள், வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம். உள்ளம் சரியானதான் அவனுடைய ஒட்டுமொத்த உடலும் சரியாகுது. உள்ளம் பாழாகிட்டா எல்லாமே பாழாயிடுது. அவனுடைய வாழ்வே சரியான வாழ்வாக வாழ முடியாது, அவனுடைய செயல்பாடுகள் சரியாக இருக்காது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப உள்ளம் என்பது நம்முடைய வாழ்வை நல்ல முறையிலேயும் பிரதிபலிக்கும். உள்ளம் என்பது நம்முடைய வாழ்வை பாழாக்கவும் செய்யும். உடலை எடுத்துங்களேன், நம்ம உடம்பு இருக்குது, இந்த உடம்புல ஏதாவது ஒரு நோய் தொட்டுடுச்சு, நம்முடைய வாழ்வை குலைக்கக்கூடிய அல்லது நம்முடைய ஆட்களிலே நம்மை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு நோய் வந்துருச்சுன்னா அதை நாம கண்டுபிடிச்சிடுவோம். அதுக்கு உடலுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்போம். சுகர் வந்துருச்சா, வாக்கிங் போகணும், அப்பதான் சுகர் கட்டுக்குள்ள இருக்கும், முக்கியத்துவம் கொடுப்போம். ஒரு காய்ச்சல் வந்துருச்சா, காய்ச்சலுக்கு என்ன மாத்திரை, ஒரு பேராசிட்டமால் எடுத்து போடுவோம், பேராசிட்டமால் எடுத்து போட்டு காய்ச்சலை கம்மி பண்ணுவோம். என்ன நோய் வந்தாலும், நம்முடைய உடம்புல என்ன பலவீனம் வந்தாலும், என்ன அழுக்குகள் சேர்ந்தாலும் அதை சரி செய்வதற்கு முயற்சிகளை எடுத்து விடுவோம். ஆனா இறைவன் சொல்லுகிறான், இந்த உள்ளமும் உடலை போல கெட்டு போகும். உடம்புல எப்படி நோய் வருதோ, உன்னை உருகுலைக்குதோ, உன்னை பலவீனப்படுத்துகிறதோ, அதே போல உள்ளத்திற்கும் நோய்கள் வரும், உள்ளத்திலேயும் அழுக்குகள் சேரும். அதை சேர விடுகிற பொழுது அதற்கு சரியான மருத்துவத்தை பார்க்கவில்லை என்றால், அதற்கு சரியான மருந்துகளை கொடுக்கவில்லை என்றால் உன் வாழ்வே கெட்டு போயிடுங்குது இஸ்லாம். யோசிச்சு பாருங்க, உடம்புக்கு மருந்தை கொடுத்து சரி பண்ணிடலாம், உள்ளத்துக்கு என்னத்தை மருந்து கொடுக்க முடியும்? உள்ளத்துக்குங்கிறது மருந்தெல்லாம் கிடையாது. மருந்து மாத்திரையை கொடுக்க முடியுமா? ஒரு பேராசிட்டமாலை போடு, ஒரு குரோசினை போடு, இப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப உள்ளத்துக்கு சரியான மருத்துவத்தை பார்க்க வேண்டும். உடலுக்கு கொடுக்கப்படுகின்ற முக்கியத்துவம், உடல் ஆரோக்கியத்துக்கு கொடுக்கப்படுகின்ற முக்கியத்துவம் மன ஆரோக்கியத்துக்கும் வேண்டும் என்பதை இஸ்லாம் அதிகமாக இங்கே வலியுறுத்துகிறது. இதனாலதான் நம்ம மனதை சரி செய்யணும். இஸ்லாம் நமக்கு மனதை ஏன் சரி செய்யணும் சொல்லுதுன்னா, முதல்ல அல்லாஹ் இது நமக்கு கொடுத்த அருட்கொடை, அந்த அருட்கொடைக்கு நாம நன்றி செலுத்தணும்னா நாம அந்த மனதை சரியாக பக்குவப்படுத்த வேண்டும். இரண்டாவது, நம்முடைய மனதை போலத்தான் நம்முடைய வாழ்க்கை அமையும். நம்முடைய மனம் சரியாக அமைந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்கும். அதற்காக நம்முடைய மனதை நாம் சரிபடுத்த வேண்டும். அப்ப உள்ளத்துக்குள்ள சில நோய்கள் தொற்றுங்கிறோம்ல, உடம்புல எப்படி நோய் வருதோ அது மாதிரி உள்ளத்துக்கும் நோய் வரும். இஸ்லாம் நமக்கு அதையும் தெளிவுபடுத்துது. நாம என்ன நினைக்கிறோம், மனநோயினால நம்ம மனசுல பதிந்தது, நாம பார்த்தது அதெல்லாம் மனநோயினா என்ன பார்ப்போம்? ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சுக்கிட்டு, தெருவோரமா குளிக்காம, தன்னுடைய பலவீனத்தினால உளறிக்கிட்டு, தன்னைத்தானே தாக்கிக்கிட்டு, அடுத்தவர்களால் கேலி பொருளாக ஆக்கப்பட்டு இப்படி செல்பவர்கள் தான் மனநோயாளிகள். பைத்தியம், மென்டல் அப்படிங்கிறோம்ல, இவர்கள் தான் மனநோயாளிகள்னு நாம நினைக்கிறோம். ஆனா இஸ்லாம் இவர்களுக்கு சிந்தனைகள் இல்லை என்பதனால இவர்களுக்கு பாவ நன்மைக்கெல்லாம் கிடையாது, இவர்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், இவர்களை விட்டு விதி என்கின்ற பேனா உயர்த்தப்பட்டு விட்டது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இவங்களை பத்தி இஸ்லாம் மனநோயாளிகள்னு சொல்லல. நாம தான் இவர்கள் என்ன பண்றோம், ஒருத்தன் குளிக்காம இருந்த உடனே, பரட்ட தலையோட இருந்த உடனே, ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சுக்கிட்டு போன உடனே மனநோயாளி அப்படின்றோம். அதுல நம்ம ஊர்கள்ல எல்லாம் பாருங்களேன், ஒருத்தன் கொஞ்சம் ஒரு விவரம் கம்மியா இருந்துச்சுன்னா அவனை முழு பைத்தியமாவே ஆக்கிடுவாங்க. அவனை கேலி பண்ணி துரத்தி அவனுக்கு என்னெல்லாம் கேடு செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சு, கொஞ்சம் அறிவுல கொஞ்சம் கம்மியா இருந்துட்டா அவனை முழு பைத்தியமா ஆக்குறவரை நம்ம மக்கள் ஓய மாட்டாங்க. இப்படி இன்னைக்கு இருக்குது.
ஆனா இஸ்லாம் இதையெல்லாம் மனநோயின்னு சொல்லல. இவர்களுக்கெல்லாம் கேள்வி கணக்கெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு சிந்தனையே இல்லை. அல்லாஹ் ஒரு குறைபாடை கொடுத்திருக்கிறான், அதற்காக அவர்களுக்கு மன்னிப்புகள் வழங்கப்பட்டு விட்டது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனா மன நோயாளினா யாரை தெரியுமா சொல்லுது? உதாரணத்துக்கு சில விஷயங்களை பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் அஹ்ஸாப்ல 32வது வசனத்துல சொல்லுகிறான், யா நிசா அன் நபி, நபியினுடைய மனைவிமார்களே, லஸ்துன்ன கஹதி மினன் நிசா, நீங்கள் மற்ற பெண்களை போன்ற கிடையாது. இனித்தகை துண்ண, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சினால், ஃபலா தஹ்லஅன பில் கவுல், நீங்கள் குலைந்து பேசாதீர்கள். உங்களுடைய பேச்சில உங்களுடைய குரல்களை தளர்த்தி ஒரு குலைவாக பேசாதீர்கள். உங்களுடைய குரலில் ஒரு நளினத்தை காட்டாதீர்கள். அப்படி காட்டினால் ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மரல், எவனுடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ, எவனுடைய மனதில் நோய் இருக்குதோ அவன் சபலப்படுவான். ஒரு பாலியல் இச்சை எவனுக்கு அதிகமாக மிகுதியாக இருக்கிறதோ, ஒரு பொம்பளையுடைய குரலை கேட்ட உடனே எவனுடைய மனசு அலைவாயுதோ, அவன் தவறாக தன்னுடைய சிந்தனைகளை அலைய விடுகிறானோ அவன் மனநோய் உள்ளவங்க. இது இஸ்லாம். இவனை நாம எப்பயாவது மனநோய் உள்ளவன் பார்ப்போமா? இவன் இது போன்ற ஆட்களை மனநோய் உள்ளவன், இவன் பைத்தியம், இப்படி யாராவது சொல்லுவோமா? ரோட்ல ஒருத்தவன் ஒண்ணு விவரம் இல்லாம சிந்தனை இல்லாம அவனுக்கு என்ன நடக்குது இந்த உலகத்திலேயே அவர்கள் இல்லாம போறவங்களே பைத்தியம் பைத்தியம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி எடுத்து வரக்கூடியவங்களை கூட முழு பைத்தியம் ஆக்கிடுவோம். ஆனா இப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது? மனநோய்னா அது மட்டும் இல்ல. மனநோய் அவர்களுக்கு முதல்ல விசாரணையே கிடையாது. உண்மையான மனநோய் தெரியுமா? பொம்பளையுடைய குரலை கேட்ட உடனே ஒருத்தர் சபலப்படுறான்ல, தவறான சிந்தனையை தன்னுடைய உள்ளத்தில் அலைபாய விடுறான்ல, பாலியல் ரீதியான தவறுகளை சிந்தனைகளை தன்னுடைய உள்ளத்தில் ஆக்கிரமிக்க விடுகிறானே, அவன் மனநோய் உள்ளவன். அவனிடத்துல உள்ளத்துல நோய் இருக்குது இஸ்லாம் சொல்லுது. அப்ப பாருங்களேன், இன்றைக்கு சில பேரை பார்க்கலாம், கஸ்டமர் கேர் பொம்பளைகிட்ட பேசிக்கிட்டே இருப்பான். கஸ்டமர் கேருக்கு போனை போட்டு அதுல பொம்பளை குரல் கேக்குதுன்னு பேசிக்கிட்டே இருக்கிற எத்தனையோ பேர் இன்றைக்கு உலகத்துல இருக்கலாம். இன்னும் பாருங்க, ஏமாத்துன்னு நினைக்கிறேன். பாருங்களேன், சில நேரத்துல போன் வரும், உங்கள எல்லாருக்கும் வந்திருக்கும், நம்மள பல பேருக்கு அந்த கால் வந்திருக்கும். ஹலோ சார், நாங்க அனாதை இல்லத்துல இருந்து பேசுறோம் சார், நான் எங்களுக்கு உதவி செய்யுங்க சார், என்னுடைய ஆசிரமத்தில் 100 பிள்ளைங்க படிக்கிறாங்க சார். எல்லாம் ஏமாத்து. யாரு போன் பண்றதுக்கு? ஒரு பொம்பளையை தான் போட்டு வச்சிருப்பான். ஏன் பொம்பளையை போடுறா? இது மாதிரி சபல புத்தி உள்ளவன் அது இவள்கிட்ட பேசணுங்கிறதுக்காகவே ஏமாந்து காசை விடுறதுக்கு தயாராயிடுவோங்கிறதுனாலதான் இப்படி பொம்பளையை போடுறது. ஏமாத்துன்னு எவன்லாம் நினைக்கிறானோ அங்க பொம்பளை குரலை போட்டுருவான். அதே மாதிரி பாருங்க, டிவி விளம்பரங்களை எடுங்க. டிவி விளம்பரங்கள்ல தரமற்ற பொருளை விற்பான். தரமற்ற பொருளை விற்கிறதுக்கு விளம்பரத்துல சம்பந்தமே இல்லாம ஒரு பொம்பளையை கூட்டு வருவான். அந்த விளம்பரத்துக்கு பொம்பளைக்கு சம்பந்தமே இருக்காது. ஆம்பளை அடிக்கிற பாடி ஸ்ப்ரே, ஆம்பளை பயன்படுத்துற பாடி ஸ்ப்ரே, அதை அடிச்சா பொம்பளையெல்லாம் பின்னாடி உன் பின்னாடி நீ அடிச்சுட்டு போற வழியில எல்லாம் எந்தெந்த பொம்பளை இருக்குதோ எல்லா பொம்பளையும் உன் பின்னாடி ஓடி வரும்னு காட்டுவான். ஏன்? சபல புத்தி உள்ளவனுக்கு இது போதும். இந்த பொருளை வாங்க வைக்கிறதுக்கு சபல புத்தி உள்ளவனுக்கு இது போதும். அப்ப இது மாதிரி எவனுக்கு தவறான சிந்தனைகள், பெண்களை பற்றிய சபல புத்திகள் மிகுதியாக உள்ளத்தில் காணப்படுகிறதோ அவன் மனநோயாளிங்கிறது இஸ்லாம். அப்ப இது போன்ற நோய் உள்ளத்துக்கு வரும். நோய்ங்கிறது உள்ளத்தில் என்பது ஒரு வைத்தியம் பிடிச்சு திரிவது மட்டுமல்ல, சிந்தனை இல்லாமல் திரிவது மட்டுமல்ல, ரோட்ல ஆடையை கழிச்சுக்கிட்டு இருக்க இடம் இல்லாம அலைவது மட்டுமல்ல, தவறான சிந்தனைகள் உள்ளத்தில் இருப்பதும் நோய்க்கு அறிகுறி. மனதில் நோய் வந்து விட்டது, மனநோயாளியாக அவன் மாறிவிட்டான் என்பதற்கு அறிகுறி என்பது இஸ்லாம். இன்னும் பாருங்க, இஸ்லாம் சொல்லுது இன்னும் யாரெல்லாம் மனநோயாளிங்கிறத பாருங்க. இந்த ரெட்ட வேடம் போடுறான்ல மனநோயாளிங்க இஸ்லாம். யாரிடத்துல ரெட்ட வேடம் இருக்குதோ இங்க ஒரு மாதிரி அங்க ஒரு மாதிரி, எல்லார்ட்டையும் நல்ல பிள்ளையாவே இருக்கணும்னு சில பேர் நினைப்பாங்க. எல்லார்ட்டையும் நல்ல பிள்ளையா இருக்கணும், எல்லார்ட்டையும் நல்ல பிள்ளையா இருக்குன்னு முடியுமா? யாராலையும் முடியாது. ஏன்னா உண்மையை சில நேரத்தில் பேசிதான் ஆகணும், நீதத்துக்கு சாட்சியா இருந்துதான் ஆகணும். சில பேரிடத்தில் இருக்கக்கூடிய தப்பை சுட்டி காட்ட தான் வேணும். சில பேரிடத்தில் இருக்கக்கூடிய தப்பை சுட்டி காட்டினா அவர்களிடத்துல நம்மளால நல்ல பிள்ளையா இருக்க முடியாது. ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே பல்ல காட்டிப்பான், அங்கே பல்ல காட்டிப்பாங்க. காட்டிக்கிட்டேன்றது இவர்கிட்டையும் நல்ல பிள்ளையா இருந்துக்கணும், அவர்கிட்டையும் நல்ல பிள்ளையா இருந்துக்கணும், யாருக்கும் பகைமையா இருக்கக்கூடாது. இப்படி இரட்டை வேடம் யார் போடுகிறார்களோ, இங்க போனா ரெண்டு எதிர் எதிர் துருவமா இருப்பாங்க. சில அரசியல்வாதிகளை கூட பார்க்கலாம், இங்க போனா இங்க, அங்க போனா அங்க. இப்படி எல்லாரிடத்திலையும் நல்ல பிள்ளையா யாரெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ, இந்த ரெட்டை வேடம் போடணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுடைய உள்ளத்தில் நோய் இருக்குது.
நயவஞ்சகர்களை பத்தி இறைவன் குர்ஆன்ல சொல்றான். நயவஞ்சகர்கள் மூமீன்களை பார்த்தா நாங்க உங்க ஆள் தான்ப்பா, நாங்க எங்களை ஏதோ வேற ஆள் நினைச்சிடாதே, நாங்க முஸ்லிம் தான், நாங்க மூமின் தான், நாங்க உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் தான், நாங்களும் நபியை பின்பற்றக்கூடியவர்கள் தான், இப்படி வந்து பேசுகிறார். இதே காஃபிர்கள்ட்ட போனா நாங்க சும்மா அங்க போய் அவங்களை ஏமாத்துறதுக்காக நிக்கிறோம், நாங்க உங்களோடு தான் இருக்கிறோம், இன்னா மஅக்கும், உங்களோடு தான் நாங்கள் இருக்கிறோம் என்று அவர்கள்ட்ட போய் அவர்களோடு சேர்ந்து கொள்வது. இங்க வந்தா இவங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது, அங்க போனா அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடக்கிறது. இவங்க ஃபீ குலூபிஹிம் மரல், இவர்களுடைய உள்ளங்களிலே நோய் இருக்குது, மனநோய் இவங்களுக்கு இருக்குது. இப்படி எல்லாருக்கும் நல்ல பிள்ளையா நடக்கும்னு நினைக்கிறான்ல, எந்த நேரத்தில் உண்மையை பேச வேண்டுமோ, சத்தியத்தை பேச வேண்டுமோ, நீதத்தை எடுத்துரைக்க வேண்டுமோ அதையெல்லாம் செய்யாமல் எல்லோருக்கும் நல்ல பிள்ளையாக இருக்கணும்னு நினைக்கிறதே அது ஒரு விதமான மனநோய். கொள்கை விஷயத்திலே இப்படி பார்க்கலாம். சில நேரத்தில் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சட்டங்களை எடுத்துரைக்க வேண்டும், மார்க்கத்தில் தப்புனா தப்புங்கிறத சொல்லிடணும், அது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. மார்க்க ரீதியான ஒரு தவறை பார்க்கின்றோம், தப்பை பார்க்கின்றோம், மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு காரியத்தை நம்முடைய உறவினர் செய்கிறார், நண்பர் செய்கிறார், நமக்கு தெரிந்தவர் செய்கிறார், ஆனா எடுத்து சொன்னா கோச்சுப்பாரோ, இந்த நேரத்தில் நாம இப்ப எடுத்து சொல்லக்கூடாது, இப்ப நம்ம சொல்லக்கூடாது, இந்த தப்பை அவர்கிட்ட நம்ம காட்டிக்க கூடாது, அவர்கிட்ட சும்மா பல்ல காட்டிட்டு போயிடுவோம். இங்க வந்து யாரெல்லாம் அதை தப்புன்னு சொல்றாங்களோ அவங்க கூட வந்துட்டு ஆமா அவங்களும் தப்பு தான் செய்யறாங்க இப்படிங்கிறது சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட சொல்றது கிடையாது. ஒருத்தர் தர்காக்கு போறவரே இருக்கிறாரு, அல்லது தாயத்து கற்றவர் இருக்கிறாரு, வரட்சணை திருமணம் நடத்துறவர் இருக்கிறாரு, இப்படி எதெல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதோ குற்றமாக கருதப்படுகிறதோ அதையெல்லாம் சரி கண்டு ஒரு பக்கம் நடக்கிறது, இந்த பக்கம் வந்தா அதெல்லாம் தப்புன்னு சொல்லிக்கிறது. இப்படியால இரட்டை வேடம் போடுவதெல்லாம் மனநோய் உள்ளவர்களுடைய செயல் இஸ்லாம் சொல்லுது. அதே மாதிரி இன்னும் இறைவன் சொல்றான், யாருடைய உள்ளத்துல குரோதம் இருக்குதோ, விரோதம் இருக்குதோ அவர்களுடைய உள்ளத்தில் மனநோய் இருக்குது. ஹஸிபல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரல், எவர்களுடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறதோ அவர்கள் அல்லை யுஹ்ரிஜல்லாஹு அல்கானஹும், அவர்களுடைய குரோதங்களை அல்லாஹ் வெளிக்கொண்டு வரவே மாட்டான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா? யாருடைய உள்ளத்துல குரோதம் இருக்கும்னா, யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்குதோ அவங்கள்ட்ட தான் குரோதம் இருக்கும், விரோதம் இருக்கும். விரோதம் பாராட்டுபவர்கள் மனதில் நோய் உள்ளவர்கள் என்று இஸ்லாம் சொல்லுது. அவ யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு அண்ணன் தம்பிக்கு மத்தியில எவ்வளவு குரோதம், எவ்வளவு விரோதம். நண்பனா இருப்பான், கூட போய் சிரிச்சுக்கிட்டு இருப்பான், அந்த பக்கம் போன உடனே இவனுக்கெல்லாம் கிடைக்குது, இவன்லாம் நல்லா சம்பாதிக்கிறான், நாம கொடுத்து முன்னேறினவன், நாம உதவி செய்யலைன்னா இவன் இவ்வளவு வளர்ந்துருப்பானா, குரோதம் வெளியே வருது. அண்ணன் தம்பியா இருப்பான், இவனுக்கெல்லாம் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், சம்பாதிக்கிறான், பொருளாதாரத்தில் இவன்லாம் வளர்றான், என்ன இந்த இது மாதிரிலாம் வேலையெல்லாம் செஞ்சா அப்படிதான் வரணும் இப்படின்பா. அண்ணன் தம்பியா பிறந்துட்டு கூட சொத்துக்கு காசுக்கு குரோதத்தோடு செயல்படுவதை பார்க்கிறோமா இல்லையா? இந்த குரோதம் மனநோயின் ஒரு அடையாளங்குது இஸ்லாம். இதை நாம தெரிஞ்சுக்கவும் செய்யலாமா? அல்லாஹ் சொல்றான், இதை நீங்க கண்டுபிடிச்சிடலாம். சில பேருடைய அடையாளத்தின் மூலமாக, அவங்களுடைய பேச்சின் துணியின் மூலமாகவே கண்டுபிடிச்சிடலாம். சில பேரை பார்க்கலாம், நாம் அவர்களிடத்தில் பாசமாக நட்புறவோடு உறவை பேணுகின்ற வகையில நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தால், நமக்கு ஒரு நல்ல விஷயம் நம்முடைய வாழ்வில் நடந்தால், நமக்கு மகிழ்ச்சி தருகின்ற விஷயம் வந்தால் அதை பகிர்ந்துகின்ற வகையில அவர்களிடத்துல சொல்லுவோம், புதுசா கார் வாங்கியிருக்கிறேன், புதுசா வீடு வாங்கியிருக்கிறேன் இப்படி சொல்லுவோம். அவங்க இதை எப்படி பேசுவாங்களா? அவர்கள் பேசுகின்ற துணியிலேயே அவர்களிடத்தில் குரோதம் இருக்குது, நீங்க விளங்கிக்கலாம். சில பேர்கிட்ட பார்க்கலாம், வீடு கட்டிக்கிறேன், நீங்க சம்பாதிக்கிற மாதிரி சம்பாதிச்சா எல்லாரும் தான் கட்டலாம். இது என்ன? குரோதத்தினுடைய வெளிப்பாடு. இப்படி குரோதத்தினுடைய வெளிப்பாடை பேசுகின்ற துணியின் மூலமாகவே நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளலாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த குரோதம் எதனுடைய வெளிப்பாடு? மனநோயின் வெளிப்பாடு. ஃபீ குலூபிஹிம் மரல், எவர்களுடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவர்களுடைய செயல்தான் இந்த குரோதம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த குரோதம் ஒரு நோய், தவறான சிந்தனைகள் ஒரு நோய். இப்படி மனநோய் என்பது ஒரு மென்டலாக அலைவது மட்டுமல்ல, தவறான சிந்தனைகள், அடுத்தவரை பற்றிய தவறான கருத்துக்கள், அடுத்தவர்களை பற்றிய தவறான எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் அதுவும் நோய்தான் என்று இஸ்லாம் சொல்லுது. உடம்புல வர நோய்க்கு நாம எப்படி மருத்துவம் பார்க்கின்றோமோ அதை விட மிக முக்கியமாக மனதில் வருகின்ற நோய்களுக்கு மருத்துவம் பார்க்கணும். மனதில் பல நோய்கள் வரும். இதை இறைவன் உதாரணத்துக்கு சில விஷயங்களை சொல்லுகின்றான். மனதுல பல நோய்கள் வரும், அழுக்குகளும் சேருங்கிறாள். மனசுல அழுக்கு சேரும், உடம்புல அழுக்கு சேரும், அதுக்காக குளிக்க வேண்டும். குளிக்கலையா நாமளும் பாதிப்போம், நம்மளை சுத்தி இருக்கிறவனும் பாதிப்பான். ஆளு பக்கத்துல போக முடியாதா, இவன் பெருநாளுக்கு பெருநாள் குளிக்கிறவன்,
ஜும்மாவுக்கு ஜும்மா தான் இவன் குளிப்பான், இவன் பக்கத்துல ஆளு பக்கத்துல போய் நிக்க முடியாது அப்படிம்போம். ஏன்? அவனுக்கும் அது பாதிப்பு. குளிக்கலைன்னா தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்குகளை போக்கவில்லை என்றால் அது அவனுக்கும் நோயை ஏற்படுத்தும், அடுத்தவர்களுக்கும் சங்கடத்தை ஏற்படுத்தும். இது மாதிரியே உள்ளத்திலையும் சில அழுக்குகள் சேருமா, அந்த அழுக்குகளையும் நாம பரிசுத்தப்படுத்தணும். அந்த அழுக்குகளையும் அப்பப்ப கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த அழுக்குகளை கிளீன் பண்ணல, நம்ம வாழ்க்கையே பாவத்திலையும் தவறிலையும் மூழ்கிவிடும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, உள்ளம் 2 விதமாக செயல்படும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உள்ளம் 2 விதமாக செயல்படும். ஒரு உள்ளம் என்னன்னா பரிசுத்தமான உள்ளம். ஃபலா ததுர்ருஹு ஃபித்னத்து மாதாமத் ஸமாவாத்து வல் அர்த். வானம் பூமி இருக்கின்ற காலமெல்லாம் அவர்களுடைய உள்ளத்தை எந்த சோதனையும் எந்த கெடுதியும் அவர்களை தீண்டாது, ஒன்றுமே அசத்து பார்க்காது. சில பேர் பார்க்கலாம், என்ன கஷ்டம் வந்தாலும் ஆள் அப்படி ஸ்டெடியா நிற்பாங்க, எதுவுமே அவர்களை துளைத்து விட, எதனாலும் அவர்கள் துவண்டு போய் விட மாட்டார்கள், ஆள் அப்படி ஸ்டெடியா இருப்பாங்க. ஆச்சரியமா இருக்கும், இவ்வளவு கஷ்டம் மற்றவனா இருந்தா சோர்ந்து போயிடுவார்களே, ஆனா ஆளு என்னதான் வந்தாலும் அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கிறாருன்னு யோசனையா இருக்கும். இப்படியான சில பரிசுத்தமான உள்ளங்கள் இருக்கும். என்ன சோதனை வந்தாலும் என்ன ஆசாபாசங்கள் வந்தாலும் பாவத்தை நோக்கியான அழைப்புகளை சைத்தான் போட்டாலும் அவர்களை அசைத்து பார்க்கவே முடியாது. ஆனா இன்னும் சில உள்ளங்கள் இருக்கும். அந்த உள்ளம் எப்படின்னா, முதல்ல ஒரு பாவத்தை செய்வார், செய்யும் பொழுதே உள்ளத்துல ஒரு கரும்புள்ளி அல்லாஹ் போட்டுருவான். வெண்மையாக இருக்கிற உள்ளத்துல ஒரு கரும்புள்ளி வந்துடும். அடுத்து பாவத்தை செய்வார், அடுத்த கரும்புள்ளி. இப்படியே பாவத்திற்கு இடம் கொடுத்து இடம் கொடுத்து இடம் கொடுத்து அவருடைய உள்ளமே அழுக்காக மாறிவிடும். அழுக்கா மாறிடுச்சுன்னா அதை சரியாக தூய்மைப்படுத்தலைன்னா உடம்பை எப்படி கழுவிக் கொள்கிறோமோ அது போல உள்ளத்தை கழுவிக் கொள்ளவில்லை என்றால் உபதேசங்களின் வாயிலாக, அறிவுரைகளின் வாயிலாக, மார்க்கம் காட்டுகின்ற உள்ளத்தை தூய்மைப்படுத்துகின்ற முறைகளின் வாயிலாக உள்ளத்தை யாரெல்லாம் சுத்தப்படுத்திக் கொள்ளவில்லையோ அவர்களுடைய உள்ளங்கள் கவிழ்த்து வைக்கப்பட்ட கூஜாவை போல மாறிவிடும். ஒரு கூஜாவை அப்படியே கவுத்தி போட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படி மாறிடும். அதுக்கு என்ன அர்த்தமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த நன்மையையுமே அது ஏத்துக்காது, எந்த பாவத்தையும் அது புறக்கணிக்காது. நன்மையை ஏத்துக்காது, பாவம்னா உடனே ஏத்துக்குமா? பாவம்னா புறக்கணிக்கணும்ல, புறக்கணிக்காது. அடுத்து இந்த உலக ஆசையின் காரணத்தினால அந்த பாவத்தையே செய்து கொண்டிருக்கும். இப்படி அழுக்கான உள்ளமாக சில உள்ளங்கள் மாறிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல, அதே போல முஸ்னத் அஹ்மது போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் எல்லாம் பார்க்க முடிகிறது. அப்ப இப்படி ஒவ்வொரு பாவம் செய்கின்ற பொழுது உள்ளம் அழுக்காகுங்கிறது. அப்ப உள்ளத்துல நோயும் வரும், அழுக்குகளும் வரும் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்றாங்க. அப்ப உடம்புக்கு வைத்தியம் பார்க்கிறோம்ல, உடம்புக்கு வைத்தியம் பார்ப்பதை போல உள்ளத்தையும் சரி செய்ய வேண்டும் என்கின்ற முக்கியத்துவத்தை இந்த செய்திகள் நமக்கு உணர்த்து. உள்ளத்தையும் மனதையும் ஒரு மனிதன் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொண்டால்தான் அவனுடைய வாழ்வு சரியாகும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்படி அழுக்குகள் சேரும், இப்படி நோய்கள் வரும், இப்படி இதெல்லாம் வருகின்ற பொழுது அதை வளர விட்டோம்னா உன் வாழ்வே காலி. அதை சரி பண்ணாதான் சலஹல் ஜஸது குல்லுஹு, உன் ஒட்டுமொத்த உடலுமே சரியாகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க. ஆனா இங்க என்ன பிரச்சனை தெரியுமா? மனுஷனுடைய இயல்பு, அல்லாஹ்வே சொல்லிட்டா உள்ளத்துல நோய் வரும்ட்டா, அல்லாஹ்வே சொல்லிட்டா உள்ளத்துல அழுக்கு வரும்ட்டா. ஆனா மனுஷன் இயல்பு என்ன தெரியுமா? தன்னிடத்துல இருக்கிற குறையையும் குற்றத்தையும் ஒத்துக்காதான். மனுஷ மனம் அப்படியா, மனுஷ மனதுல நோய் வரும் அல்லாஹ் சொல்லிட்டான், அழுக்குகள் சேரும்ட்டான். ஆனா மனம் எப்படியான தன்மை கொண்டதா? மனம் என்பது ஒத்துக்காதான். அடுத்தவன்கிட்ட இருக்கிற குறைய பார்க்கும், ஆனா தன்னிடத்தில் இருக்கிற குறைய ஒத்துக்காதான். ரசூலுல்லாஹ் அதை அழகான ஒரு உதாரணத்தின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித இயல்பை நமக்கு சொல்றாங்க. யுபுசிரு அஹதுக்குமுல் கதாத், உங்களில் ஒருவர் தன்னுடைய பிறருடைய கண்ணில் இருக்கின்ற சிறு தூசியை கூட கவனிக்கிறார். நீங்க என்ன பண்றீங்கன்னா, அடுத்தவர கண்ணில் இருக்கிற சின்ன தூசி இருக்குதுல அதை கூட கவனிக்கிறீங்க. வயன்சல் ஜதஅ ஃபி ஐனிஹி, உங்க கண்ணுல இருக்கிற ஒரு குச்சியே உங்க கண்ணுல கிடக்கு, அதை நீங்க மறந்துடுறீங்க. உங்க கண்ணுல ஒரு குச்சியே கிடக்குது, அதை மறந்துடுறீங்க. அடுத்தவர கண்ணுல ஒரு சின்ன தூசி இருக்குதான், அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? நம்மள்ட்ட இருக்கிற குறைய நம்ம மனம் பார்க்கவே இருக்காது. 1000 குறைகள் இருக்கும்,
அதையெல்லாம் மறந்துடும். பல பேரை பார்க்கலாம், மற்றவங்களுக்கு ஒரு இதுனா அறிவுரைகளை வாரி வழங்குவார். சில பேரை பார்க்கலாம், காய்ச்சல் வந்துட்டா கூட அப்படியே சோர்ந்து போயிடுவார். காய்ச்சல் வந்துட்டா அப்படியே ரொம்ப ஆள் சோர்ந்து போய் மனசளவுல உடம்பளவுல சோர்றது ஒரு பக்கம்னா மனசளவுல ரொம்ப சோர்ந்து போயிடுவார் வெறும் காய்ச்சலுக்கு. அவரையெல்லாம் பார்த்து சில பேர் அறிவுரை வழங்குவார். என்ன அறிவுரை? என்னங்க இதெல்லாம் ஒரு மேட்ரா, காய்ச்சல்லாம் ஒரு மேட்ரா, அடுத்த வேலையை பார்க்க வேணாமா, உதறி தள்ளிட்டு நீங்க எழுந்திருக்க வேண்டாமா, இப்படி எல்லாம் அறிவுரை வழங்குவார். ஆனா ஆள்கிட்ட என்ன குறை இருக்கும்னா, எப்ப பார்த்தாலும் மனைவியோட சண்டை, மனைவியை புரிஞ்சுக்கிறதே கிடையாது, குடும்பத்துல சரியாக நடக்கிறது கிடையாது. இப்படி இவர்கிட்ட 1000 ஓட்டம் இருக்கும். ஆனா இவர் என்ன பண்ணுவாரா? அறிவுரைகளை வாரி வழங்குவார். இது மனித இயல்புங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இப்படி இருந்துச்சுன்னா நம்முடைய உள்ளத்தை நம்ம சுத்தப்படுத்திக்கவே முடியாது. இதுதான் மிகப்பெரிய சவாலே. நம்ம உடம்புல அழுக்கு சேரும், நோய்கள் சேரும். எப்ப நம்ம சுத்தப்படுத்தி கொள்ள முடியும், எப்ப அதற்கு சரியான நிவாரணத்தை பார்த்து மனதிற்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும்னா, முதல்ல நம்ம குறைகளை நம்ம ஒத்துக்கணும். நாம எந்த இடத்துல இடிஞ்சு ஒழுகுறோம், ஒரு இழப்பு வரும் பொழுது நாம எப்படி இருக்கிறோம், ஒரு நம்முடைய வாழ்விலே ஒரு கவலை கழிக்கின்ற விஷயம் வரும் பொழுது நாம எப்படி நடக்கிறோம், நம்முடைய குறைகளை எண்ணி எப்படி நடக்கிறோம், அடுத்தவரை பற்றி நம்முடைய சிந்தனை எப்படி இருக்குது, குரோதத்தோடு இருக்கிறோமா, நல்ல எண்ணத்தோடு இருக்கிறோமா, அடுத்தவருடைய பொருளாதாரத்தை பார்த்து நாம் என்ன சிந்திக்கின்றோம், இப்படி நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை முதலில் நாம் பார்த்தால்தான், கவனித்தால்தான் அதற்கான சரியான நிவாரணத்தை நம்மால் அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், அலம் தர இலல்லதீன யுஸக்கூன அன்ஃபுஸஹும், தங்களை தாங்களே தூய்மையாளர்களாக நினைத்துக் கொள்றார்களே, அவங்களை நீங்க பார்க்கலையா? தன்னையே தானே தூய்மையான நினைச்சுக்கிறது. என்கிட்ட எந்த குறையும் கிடையாது, என்கிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது, பிரச்சனை எல்லாம் எய்த்தவர் உள்ளவன்ட்ட தான். தான் குறையை ஒத்துக்கிறதே கிடையாது. எல்லா பிரச்சனையும் அடுத்தவர்களிடமும் பிற மனிதர்களிடமே தள்ளி விடுவது சிலருடைய சிக்கலாக இருக்கிறது. அல்லாஹ் தான் சொல்றான், தன்னைத்தானே பரிசுத்த பட்டத்தை சூட்டிக் கொள்பவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். அடுத்தவரிடத்துல எல்லா குறையும் செய்வார். இவர் 2 பேருக்கு சண்டை நடக்கும். 2 பேருக்கு சண்டை நடக்கும் பொழுது இவர் என்ன சொல்றது, என் மேல எல்லாம் எந்த தப்பும் இல்லை. யாராவது என் மேல தப்புன்னு ஒத்துக்கிறத பார்த்துப்போமா? என் மேல எல்லாம் எந்த தப்பும் இல்லை, அவன் மேலதான் தப்பு, அவன் அப்படி பேச போய் தான் நான் இப்படி ரியாக்ட் பண்ணேன் அப்படிம்பார். அவன் மேலதான் முதல் தப்பு. இப்படி தான் மேல இருக்கிற தப்பை எந்த மனிதனும் ஒத்துக்கிறதே கிடையாது. இப்படி ஒத்துக்காம தான் நான் நல்லவன் தான், என்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை, என் உள்ளத்துல எந்த சிக்கலும் இல்லை, என் உள்ளத்துல எந்த குறையும் இல்லை, நான் நல்லா இருக்கிறேன், தரகாத்திரமா இருக்கிறேன், என்னுடைய உள்ளத்துல எல்லாத்தையும் நான் எதிர்கொள்கிறேன் என்று நம்மளை நாமளே நினைச்சுக்கிட்டோம்னா நம்ம உள்ளத்தை சரிப்படுத்தவே முடியாது. அல்லாவே சொல்லிட்டான், நோய் உங்க உள்ளத்துல வருங்கிறான். நோய் இல்லாத மனிதன் யாரும் இல்லை. உள்ளத்துல நோய் இருக்கும், அழுக்குகள் இருக்கும், அதை சரி செய்யறது தான் உங்க வேலைன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அதை சரி செய்யறது தான் வேலைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் என் உள்ளத்துல எதுவுமே இல்லைன்னு நாம நினைச்சுக்கிட்டோம்னா கடைசி வரை சரி பண்ணவே முடியாது. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னதை போல அந்த உள்ளத்தில் கரும்புள்ளிகள் குத்தப்பட்டு குத்தப்பட்டு ஒரு கட்டத்திலே அழுக்காக மாறி எந்த நல்ல எண்ணமுமே இடமளிக்காத வகையில் அந்த உள்ளம் மாறிடும். அப்ப முதல் வேலை நம்ம செய்ய வேண்டிய வேலை, நம்ம இடத்துல என்னென்ன குறைகள் இருக்குதுங்கிறத நாமளே சிந்திச்சு பார்க்கணும். நாம கவலை வரும் பொழுது எப்படி நடக்கிறோம், அடுத்தவரை பற்றி எப்படி சிந்திக்கிறோம், ஒரு துயரம் வருகின்ற பொழுது எப்படி நடக்கிறோம், ஒரு விஷயத்தை எடுத்தால் அதுல நம்முடைய ஆர்வம் எப்படி இருக்கிறது, பொருளாதார விஷயத்தில் எப்படி நடக்கிறோம், குடும்ப விஷயத்தில் எப்படி நடக்கிறோம், இப்படி ஒவ்வொரு விஷயத்திலுமே நம்முடைய உளவியலை, நம்முடைய மனதை நாம் யோசித்து சிந்தித்து பார்த்து அதில் இருக்கக்கூடிய குறைகளை நாம் தெரிந்து கொண்டால்தான் அதற்கான முறையான நிவாரணத்தை பார்க்க முடியும். இத ரசூலுல்லாஹ் இந்த வேலை இருக்குல்ல, இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இதை எதோட ரசூலுல்லாஹ் ஒப்பிடுறாங்கன்னா போரோடு ஒப்பிடுறாங்க. நீங்க 10 பேர் அடிச்சு வீழ்த்திடலாம், ஆனா உங்க மனசை கட்டுப்படுத்துறதா கஷ்டங்கிறாங்க ரசூலுல்லாஹ். 10 பேரை கூட நீங்க அடிச்சிடுவீங்க, எத்தனை எதிரிகள் வந்தாலும் நீங்க சமாளிச்சிடுவீங்க, ஆனா உங்க உள்ளம் இருக்குல்ல, உங்க கூடயே இருக்குதுல, அதை கட்டுப்படுத்துறதா உங்களுக்கு கஷ்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் முஜாஹித், உண்மையான போராளி யார் தெரியுமா? மன் ஜாஹத நஃப்ஸஹு, தன்னுடைய உள்ளத்தோடு எவர் போரிடுறாரோ அவர் தான் உண்மையான போராளி. போர்க்களத்தில் பங்கேற்றிடலாம், நீங்க சண்டை போட்டுவிடலாம், எதிரிகளை வீழ்த்தி விடலாம், அவர்களை நேருக்கு நேராக களத்தில் சந்தித்து விடலாம், ஆனால் அதை விடவெல்லாம் மிக முக்கிய போராளி யாருன்னா தான் உள்ளத்தோடு போராடுறாருல, உள்ளத்திருக்கிற அழுக்குகளை சுத்தம் செய்வதற்காக பாடுபடுறாருல, அதற்கான முயற்சிகளை மார்க்கம் காட்டுகின்ற வழிகளை தன்னுடைய வாழ்வில் அமல்படுத்த வேண்டும் என்று செயல்படுகிறார்ல. என் உள்ளத்துல கவலை வரும் பொழுது நான் எப்படி நடக்கணும், சந்தோஷம் வரும் பொழுது எப்படி நடக்கணும், துக்கம் வரும் பொழுது எப்படி நடக்கணும், நெருக்கடி வருகின்ற பொழுது எப்படி நடக்கணும், தாழ்வு மனப்பான்மை வருகின்ற பொழுது எப்படி நடக்கணும், மனம் சோர்வடைகின்ற பொழுது எப்படி நடக்கணும், ஆர்வமின்மையால் நான் தவிக்கின்ற பொழுது எப்படி நடக்கணும், வெறுமையாக உணர்கின்ற பொழுது நான் எப்படி நடக்க வேண்டும்
என்றெல்லாம் மார்க்கம் நமக்கு நிவாரணங்களை சொல்லித் தருதுல, அதை செயல்படுத்துறது தான் ஒரு போராளிக்கு சமம் என்று சொல்லலாம். போர் செய்யறதுக்கு சமம். போராளினா அவர் தான் போராளி, தன்னுடைய உள்ளத்தோடு போராடுறார்களே அவர் தான் மிக முக்கிய போராளி என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. நபித்தோழர்கள் அதனாலதான் அவங்க வார்த்தைகளை பாருங்க, நபித்தோழர்களுடைய வார்த்தை, எதிரிகளோடு சண்டையிடுகின்ற பொழுது போர்க்களத்துல எதை வேண்டாலும் இழக்க துணிந்தவர்கள் நபித்தோழர்கள். உயிரை இழக்கணுமா ரெடி, நாங்க உலகின் எல்லை வரை போக வேண்டுமா ரெடி, கடலின் ஆழம் வரை போகணுமா ரெடி, எதிர்களை எப்படி சந்திக்க வேண்டுமானாலும் நாங்கள் தயார் என்று அறிவித்த நபித்தோழர்கள் குர்ஆன்ல ஒரு வசனம் அருளப்பட்ட உடனே துடி துடித்து போய் ரசூலுல்லாஹ்ட்ட ஓடி வராங்க. குர்ஆன்ல ஒரு வசனத்தை அல்லாஹ் அருளுகிறான், இன் துபுது மாஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துஃபூஹு, உங்களுடைய உள்ளங்களில் நீங்கள் மறைப்பதையும் நீங்கள் வெளிப்படுத்துவதையும் அல்லாஹ் அறிவான். யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அதற்கு விசாரணை இருக்குது, அதற்கு தண்டனையும் இருக்குது. இப்படி ஒரு வசனம் அருளப்படுது, பக்கராவுல உள்ள வசனம். இது அருளப்பட்ட உடனே சஹாபாக்களுக்கு பதறி போயிடுறாங்க. எதிரிகளை வீழ்த்திய நபித்தோழர்கள், எதிரிகளிடம் சண்டை போடுவதற்கு எந்த தயக்கமும் காட்டாத நபித்தோழர்கள், இப்படி ஒரு வசனம் அருளப்பட்ட உடனே துடி துடித்து போறாங்க. யோசிச்சு பாருங்க, உள்ளத்துல இருக்கிறதுக்கு விசாரணை, உள்ளத்துல இருக்கிற தவறான எண்ணங்களுக்கு தண்டனை என்றால் யாரால் தப்ப முடியுமா? செயலை தடுத்துடலாம், நாம உள்ளத்துல எண்ணம் தடுக்க முடியுமா? ஒரு மனிதர் கடந்து போவாரு, அவரை பத்தி 4 சிந்தனை நம்ம மனசுல ஓடும். எந்த எண்ணமுமே ஓடாதுன்னு யாராவது வாக்குறுதி கொடுக்க முடியுமா? தொழுகையிலேயே 1000 எண்ணம் வருது. தொழுகையில நிற்கும் பொழுதே, தொழுகை என்பது அல்லாஹ்விடத்தில் ரகசிய உரையாடல் செய்கின்ற இடம் என்று நிற்கக்கூடிய இடத்திலேயே பல எண்ணங்கள் நமக்கு மேலாடுகிறது. மற்ற நேரத்தில் ஒரு மனிதனை பார்க்கின்ற பொழுது, வெளியே செல்கின்ற பொழுது, நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற பொழுது பல எண்ணங்கள், பலவிதமான சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்துல வரதான் செய்யும். அதை கட்டுப்படுத்துற சக்தி யாருக்குமே இல்லை. அப்போ இப்படி வருகின்ற பொழுது இதற்கெல்லாம் தண்டனைன்னா யாரு தப்பு முடியும்? நீ திருடுனா தண்டனை, கொலை பண்ணா தண்டனை, விபச்சாரம் பண்ணா தண்டனை, இதெல்லாம் செயலு, இதை நான் கட்டுப்படுத்திடுவேன். உள்ளத்தை எப்படி கட்டுப்படுத்துறது? இதனால தான் நபித்தோழர்கள் பதறி போய் ரசூலுல்லாஹ்ட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, குல்லிஃப்னா மினல் அமாலி மா நுதீக், இதுவரை நீங்கள் சொன்னதையெல்லாம் நாங்க செஞ்சோம், அதெல்லாம் எங்களுடைய சக்திக்குட்பட்டதா இருந்துச்சு. தொலை சொன்னீங்க, தொழுதோம். நோன்பு நோக்க சொன்னீங்க, நோன்பு பிடிச்சோம். வல் ஜிஹாத், ஜிஹாது செய்ய சொன்னீங்க, செஞ்சோம். போர் செய்ய சொன்னீங்க, அதெல்லாம் எங்களால முடிந்த காரியம். இது எப்படி முடியும்? லா நுதீகுஹா, இதற்கு நாங்கள் சக்தி பெற மாட்டோம். போர் செய்ய முடிந்த எங்களுக்கு, எதிரிகளை களத்தில் சந்திக்க தெரிந்த எங்களுக்கு, எதிரிகளோடு போராட தெரிந்த எங்களுக்கு, எதிரிகளை வீழ்த்த தெரிந்த எங்களுக்கு, எங்களுடைய உள்ளத்தை எப்படி நாங்கள் கட்டுப்படுத்துறது? உள்ளத்தில் இருக்கிற சிந்தனைகளுக்கு எப்படி நாங்கள் தடை போடுவது, அணை போடுவது? காற்றாற்று வெள்ளம் போல எண்ணங்கள் ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு நொடிக்கும் எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்குமே, இதை எப்படி நாங்க சரி செய்யறது? இதை எங்களால முடியாதே. ரசூலுல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க. இதுதான் யதார்த்தம். நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற சிந்தனைகளை சரி செய்வது என்பது ஒரு போர் புரிவதற்கு சமம். அதைவிட பலமான காரியம், வலிமையான காரியம். அதை நாம செய்ய வேண்டும் என்றால் மார்க்கம் காட்டுகின்ற வழிமுறைகளை அறியணும். இவ்வளவு சிரமங்கள்லாம் இதுல இருக்குதுங்கிறதுனால தான் இதனுடைய முக்கியத்துவத்தை நாம உணரணும். இது இவ்வளவு முக்கியத்துவமான காரியம், லேசா செஞ்சுட்டு போயிட முடியாது. இதுல இவ்வளவு சிரமம் இருக்குது, போர் செய்யறதை விட கடுமையான சூழல்கள்லாம் இதுல இருக்குது. இதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்ததுனால தான் உள்ளம் தொடர்பாக ஏராளமான துஆவை செஞ்சிருக்கிறாங்க. என்னென்ன முயற்சி செய்யறாங்கிறது அடுத்து. துஆவை பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் செஞ்ச துஆக்களை எடுத்து பாருங்க. நிறைய துஆக்கள் உள்ளம் சம்பந்தப்பட்டதா ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க. சுனன் இப்னு மாஜாவுல பதிவு செய்யப்பட்ட செய்தி. அதுல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு நீண்ட நெடிய துஆவை செய்றாங்க. அதுல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு வரி, வஹ்தி கல்பி, இறைவா என்னுடைய உள்ளத்துக்கு நல்வழியை காட்டு, என் உள்ளத்தை நல்ல வழியில செலுத்து, என் உள்ளத்துல நல்ல எண்ணத்தை கொடு, நல்ல முறையில சிந்திக்கவே, கெட்ட எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதே, கெட்ட சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதே, நல்வழியை காட்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் துஆ செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி புகாரியில 6368வது செய்தி, அதுல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் துஆ செய்றாங்க, அல்லாஹ் மக்ஸில் அன்னி ஹதாயாய பிமாஇ சல்ஜி வல் பரத், இறைவா என்னுடைய பாவங்களை பனிக்கட்டி நீராலும் ஆனங்கட்டி நீராலும் கழுவாயாக, வனக்கை கல்வி மினல் ஹதாயா கம நக்கைத சௌபல் அபியல் மினத் தனஸ்,
வெள்ளை ஆடையை அழுக்கிலிருந்து பரிசுத்தப்படுத்துவதை போல என்னுடைய உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்து. என் ஆடை மட்டும் நல்லா இருந்தா போதாது, அதுல அழுக்குகளை நான் எப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கணும். நல்ல ஒரு 4 பேர் முன்னாடி நிற்கும் பொழுது தூய்மையா இருக்கணும் நான் விரும்புறனோ, அது போல என் உள்ளமும் தூய்மையா இருக்கணும். என்னுடைய உள்ளத்தை இறைவா தவறுகளிலிருந்து தூய்மையாக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நாம அதிகமாக கேட்ட ஒரு பிரார்த்தனை தான், யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சப்பித் கல்பி அலா தீனிக், இறைவா உன்னுடைய மார்க்கத்தில் என்னுடைய உள்ளத்தை நிலைபெறச் செய்வாயாக. அதே மாதிரி குர்ஆன்ல சூரத்துல் ஆல இம்ரான்ல 8வது வசனம், ரப்பனா எங்கள் இறைவா லா துஸிக் குலூபனா பஅத இத ஹதைதனா, எங்களுக்கு நீ வேறு நேர்வழி காட்டிய பிறகு எங்களுடைய உள்ளங்களை நீ சருக செய்து விடாதே. இவ்வளவு துவாக்கள். இன்னும் சஹீஹ் முஸ்லிம்ல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கக்கூடிய மிக முக்கிய பிரார்த்தனை, அல்லாஹும்ம இறைவா இன்னி அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸலி வல் ஜுப்னி வல் புஹ்ரி வல் ஹரமி வ அதாபில் கப்ர், இறைவா இயலாமை விட்டும் சோம்பல்தனத்தை விட்டும் கோழைத்தனத்தை விட்டும் கஞ்சத்தனத்தை விட்டும் கபரு வேதனை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுறேன். சோர்வு வந்துடக்கூடாது, கோழைத்தனம் வந்துடக்கூடாது, இதெல்லாம் உள்ளம் சம்பந்தப்பட்டது. இதுல இருந்தெல்லாம் இறைவா உன்னிடம் நான் பாதுகாப்பு கேட்கின்றேன். அல்லாஹும்ம இறைவா ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, என் உள்ளத்துக்கு இறையச்சத்தை கொடு. வஸக்கீஹா, அதை நீ தூய்மைப்படுத்து. அதுல அழுக்குகள்லாம் சேருது, அந்த அழுக்கை எல்லாம் இறைவா நீ தூய்மைப்படுத்து. அந்த ஹைரும் மன் ஸக்காஹா, அதை தூய்மைப்படுத்துவதில் நீயே சிறந்தவன். அந்த வலியுஹா வ மௌலாஹா, அந்த உள்ளத்தினுடைய எஜமானன் நீந்தான், உன் கையில தான் உள்ள எஜமான நீந்தான். நீந்தான் அழுக்கடைந்த மாசடைந்த என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தனை துஆக்களை உள்ளத்துக்கு மட்டும் எத்தனை துஆவை கேட்டிருக்கிறாங்க பாருங்க. அப்ப சாதாரண விஷயமா உள்ளத்தை சரிபடுத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இன்னைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம், ஒரு 40 வயசு ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், வயோதிகத்தை அடைஞ்சது பக்கம் பாத்துக்கலாம், ஆசைகள் எல்லாம் அடங்கி நொடிஞ்ச பிறகு பாத்துக்கலாம். இப்படி தள்ளி போடுகின்ற விஷயம் அல்ல. உடனே நம்முடைய உள்ளங்களை சரி செய்தால்தான் பரிசுத்த உள்ளத்தை நாம் அடைய முடியும் என்கின்ற முக்கியத்துவத்தை இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு உணர்த்துகிறது. இதெல்லாம் சரி, இவ்வளவு கஷ்டம் இருக்குது, என்ன கஷ்டம் இருந்தாலும் அதற்கான வழிகாட்டலை மார்க்கம் நமக்கு இலகுவாக தருது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றா, உங்களுடைய ஷிஃபாஉல் லிமா ஃபி சுதூர், இந்த குர்ஆனில் இந்த மார்க்கத்தில் உங்கள் உள்ளங்களில் உள்ள நோய்க்கு நிவாரணம் இருக்குது. என்ன நோய் வந்தாலும் அதிலிருந்து நிவாரணத்தை கொடுத்து உங்க உள்ளத்தை ஆரோக்கியமாக எது வைக்கும்னா இந்த மார்க்கம் வைக்கும், இந்த குர்ஆன் வைக்கும் என்று இறைவன் குர்ஆன்ல சொல்றான். அதே மாதிரி இறைவன் சொல்லக்கூடிய இன்னொரு வசனம் சூரத்து ஷம்ஸ்ல பாருங்க, அல்லாஹ் பல சத்தியங்களை செய்யறான். இறைவன் பொதுவாக சத்தியம் செய்யறான்னா அதுக்கு பின்னால் இறைவன் சொல்லக்கூடிய கருத்து என்பது மிக முக்கியமான கருத்து. எல்லா கருத்துக்களுமே மிக முக்கியமான கருத்து தான். ஆனா மக்களுடைய கவனங்களை குவிப்பதற்காக, மக்களுடைய கவனங்களை ஒரு விஷயத்தின் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இறைவன் குர்ஆன்ல சத்தியம் செய்வான். அப்படி இறைவன் பல சத்தியங்களை செய்யறான் ஒரே இடத்துல. சூரியனின் மீது சத்தியமாக, முற்பகல் நேரத்தின் மீது சத்தியமாக, சந்திரனின் மீது சத்தியமாக, பகல் நேரத்தின் மீது சத்தியமாக, இரவு நேரத்தின் மீது சத்தியமாக, வானத்தின் மீது சத்தியமாக, பூமியின் மீது சத்தியமாக, இப்படி இத்தனை சத்தியத்தை அல்லாஹ் செஞ்சுட்டு சொல்ல வரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, வ நஃப்ஸி வமா ஸவ்வாஹா, உள்ளத்தின் மீதும் அதை வடிவமைத்தவனின் மீதும் சத்தியமாக, ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, உள்ளத்தில் எது நல்லது எது கெட்டதுன்னு உள்ளத்துக்கு நாம தெரிவிச்சிருக்கிறோம். எது நன்மை எது தீமைங்கிறத உள்ளத்துக்கு நாம புரிய வச்சிருக்கிறோம். கத அஃப்லஹ மன் ஸக்காஹா, அந்த உள்ளத்தில் அழுக்குகள் சேருகின்ற பொழுது அதை யார் தூய்மைப்படுத்துகிறாரோ அவர்தான் வெற்றி பெறுவார். ஒக்கது ஹாப மன் தஸ்ஸாஹா, அந்த அழுக்குகளை அப்படியே சேரவிட்டு உள்ளத்தை யார் மாசடைய வைக்கிறாரோ, பாவமான சிந்தனைகள், தவறான சிந்தனைகள், உள்ளத்தில் ஏற்படுகின்ற நெருக்கடிகள், சிக்கல்கள், இது எல்லாத்தையும் சேரவிட்டு யார் அழுக்காக்குகிறாரோ அவர் நஷ்டமடைவார். உலகத்திலையும் சரிதான், மறுமையிலையும் சரிதான். உலகத்திலையும் சரி மறுமையிலையும் சரி, பாவம் சேர்ந்துகிட்டே இருக்கு, அவன் செயல் எப்படிதான் மாறும்? பாவமா தான் மாறும். பாவமா செயல் மாறிடுச்சுன்னா மறுமையில தண்டனை தான். நல்ல உள்ளமாக பரிசுத்தமான உள்ளமாக இருக்குது, கவலை வருகின்ற பொழுது, துக்கம் வருகின்ற பொழுது, பாவமான எண்ணங்கள், தவறான சிந்தனைகள் வருகின்ற பொழுது அதை அவ்வப்போது சரி செய்து அதற்கான நிவாரணங்களை சரியாக எடுத்து விட்டால் உலகத்துல எந்த ஒரு கவலையினாலும் எந்த ஒரு இழப்புனாலும் அவன் போய் முடங்கி உட்கார்ந்துட மாட்டார். அடுத்தடுத்து என்னன்னு உலகத்திலேயும் வெற்றியை நோக்கி போய்கொண்டே இருப்பார், மறுமையிலையும் அவர் வெற்றி பெறுவார் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அப்படியாக மனதில் நாம் இன்றைய சூழலில் அதிகமாக தூய்மைப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா,
இழப்புகளின் பொழுது நம்முடைய உள்ளம் எப்படி இருக்குதுன்னு தான். ஒரு இழப்பை சந்திக்கிறோம், நாம நினைச்ச மாதிரி இல்ல, பொருளாதாரம் நம்ம நினைச்ச மாதிரி இல்ல, உடம்பு ஆரோக்கியம் நம்ம நினைச்ச மாதிரி இல்ல, நம்ம புள்ள நம்ம நினைச்ச மாதிரி இல்ல, நம்ம மனைவி நம்ம நினைச்ச மாதிரி இல்ல. இப்படி நாம நினைச்ச மாதிரி இல்லாத நேரங்களில் நாம எப்படி நடக்கிறோம், அது மார்க்கத்தில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அந்த சூழல்ல நம்முடைய உள்ள எப்படியெல்லாம் மாறுது, எப்படி ஒடுங்கி போகுது. கஷ்டம் இருக்கதான் செய்யும், நபிமார்களுக்கே கவலை வருகிறது. ஆனால் அந்த கவலையினுடைய எல்லையை மார்க்கம் எப்படி தீர்மானிக்கிறது? அந்த கவலையின் பொழுது அந்த கவலையை எல்லாம் மறந்துவிட்டு அடுத்தடுத்த காரியங்களில் எப்படி முன்னேற வேண்டும், இன்ஷா அல்லாஹ் அது பற்றிய தகவல்களை நாளைய தினம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.